ஆக்சி எனப்படுகிற obstetrician and gynecological society of India இன்னொரு சேர் கொடுங்க. வாங்க முன்னாடி நேற்று ஒர்க் ஷாப் சார் அது ஆக்சி ஆடிட்டோரியம் ஒன் டே மிட்-இயர் இஸ் ஆல்வேஸ் ஒன் டே the grand one which is you will again come back to which will be in March for the 2 days. ஃபோன் கொடுங்க. அந்த ஃபோனு ஒரே நிமிஷம். வணக்கம். ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் சவுத் இந்தியா ஆக்சி என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பின் மிட்-இயர் ஒர்க் ஷாப் தாய்சேய் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர்களுக்கான இந்த 2 நாள் பயிற்சி பயிலரங்கத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப நலன், இந்த மகப்பேறு சம்பந்தமாக இந்த 2 நாள் கருத்தரங்கம் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 99 விழுக்காடுக்கு மேலே நம்ம ஒரு மருத்துவமனையில் தான் நம்ம குழந்தை பிரசவம் இது வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. குறைந்த அளவிலேயே மருத்துவமனை அல்லாத இடங்களில் பிரசவம் பார்க்குறாங்க. ஒரு சில இடங்கள் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒரு தம்பதியினர் ஒரு யூடியூப் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு பிரசவம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப ரேராக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ மகப்பேறு மெட்டர்னல் மார்டாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த தாய் இறப்பு விகிதம் இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இன்னும் நம்ம அதை இன்னும் மேலும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த அரசு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு அங்கமாக தான் இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த நிறைய பேர் இந்த திட்டத்தை முதல்ல அறிவித்தப்போ சொன்னாங்க, இந்த பணத்தை இதில் செலவழிக்கக்கூடிய இந்த பணத்தை வந்து நம்ம இந்த மகப்பேறு மருத்துவமனைகளில் செலவிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா 99 விழுக்காடு அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் நிகழக்கூடிய இந்த பிரசவங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இது 2017-18 இது 66% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 51 விழுக்காடு தான் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தம்பதியினருக்கு, ஒரு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்குறப்ப அவங்களுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மற்ற அத்தியாவசிய செலவுகள்லாம் அடிபடுது. இதை கருத்தில் கொண்டு தான் இந்த தங்க மோதிரம் திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இதன் மூலம் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றி அடைய அரசாங்கம் சார்பில் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மக்கள் தொகை பற்றி சொன்னீங்க, தமிழ்நாட்டில் வந்து குறைவாக இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன மாதிரியான ஸ்கீம்? 1:3ங்கிற ஒரு டேட்டா சொன்னீங்க, என்ன அது? 1:3 இல்லை, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல், ஒரு தம்பதியினருக்கு எத்தனை ஆவரேஜாக சராசரியாக எத்தனை குழந்தை நம்ம தமிழ்நாட்டில் பிறக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை தான் அந்த விகிதம், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என சொல்லப்படுகிறது. இப்போ 2.1 இருந்ததுன்னா இப்போ இருக்கிற அளவு மக்கள் தொகை இதே அளவில் மெயின்டைன் ஆகும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்று சொல்லப்படுகிறது 1.4க்கு கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னு நம்ம தகவல் இப்போ நம்ம ஸ்டடீஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் சென்சஸ்லாம் நம்ம கரெக்டான ஃபிகர் தெரியும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முதுமை அடைஞ்சிக்கிட்டே வரோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு இருக்கு.
60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 16% இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம தம்பதியினரை இன்னும் மேலும் அதிக குழந்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கூட வருங்காலங்களில் வரலாம், கண்டிப்பாக வரலாம். இப்போ ஆந்திராவில் இந்த மாதிரி 3வது குழந்தை ஒரு தம்பதியினர் பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் சார்பில் ஊக்கத்தொகை அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொன்னாங்க. அதனால வருங்காலங்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம மனித வளம் தான் ஒரு பெரிய வளமே. என்னதான் நம்ம ரிசோர்சஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தி அதை மேலும் பெருக்கிறதுக்கு நம்ம மனித வளம் தேவை. இப்போ நம்ம குழந்தை பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அரசு துறை சார்ந்த அதிகாரிகிட்ட சந்தித்து இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும், எப்படி நம்ம மேலும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு லெவல் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இப்போ இருக்கிற மக்கள் தொகை மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும் பார்க்கணும். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னாங்க. நீங்கள் 2017 குறைஞ்சிருக்கீங்க. இல்லை அரசு மருத்துவமனையில் நான் சொல்றது அரசு மருத்துவமனையில் அதிகரிச்சிருக்கு. அமைச்சர் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்க. கடந்த ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நம்ம ஸ்டேட்டாக இன்னைக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த விகிதத்தை பார்த்துட்டு தான் வந்து பேசுகிறேன். நான் 2017-18 65.8% வந்து அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள் நிகழ்ந்தது. இப்போ படிப்படியாக குறைஞ்சிட்டு இப்போ அரசு மருத்துவமனையில் 51% தான் இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில் இலவசமாக பிரசவம் பார்க்குறாங்க. அதனால் அங்கே நிறையா தம்பதியினர் அங்கே போய் பிரசவம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இது இருந்தாலும் நம்ம ஸ்டடி பண்ணோம் எந்த காரணத்துக்காக இந்த குறைவு இருக்கிறதுன்னு கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணால் தான் தெரியும். அரசு மருத்துவமனை மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவு நம்ம எடுத்துக்கலாமா, ஒரு அச்சம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா, அதனால தனியார் மருத்துவமனை நோக்கி போறாங்க? இல்லை அதான் அதுக்கு ஒரு காரணம். இது என்ன காரணம்னா, காரணங்கள் கண்டிப்பாக ஆய்வு செய்யணும். அதாவது ஒரு காரணம் என்னன்னா, இப்போ தனியார் மருத்துவமனைகள்லையும் நம்ம அந்த முத்துலட்சுமி ரெட்டி அந்த உதவித்தொகை தனியார் மருத்துவமனையில் பிறந்தாலும் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிறையா வந்ததுனால அங்கேயும் இப்போ இலவசமாக பிரசவம் பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் நான் பேசினது பிறகு இந்த தகவலை சொன்னாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இதை தவிர வேறு என்ன காரணம்? அது அரசு மருத்துவமனையில் நம்ம எந்தவித செலவும் இல்லாமல் பிரசவம் பார்க்குறோம். இப்போ அந்த போதிய வசதிகளை கொண்டு வந்திருக்கோம். சீமாங் சென்டர்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு அமைப்பு, இதுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற அமைப்பை வந்து நம்ம அதிக செவிலியர்கள், போதிய அளவுக்கு டாக்டர்ஸ், அந்த அனஸ்தட்டிஸ்ட், பீடியாட்ரிஷியன்ஸ் இவங்க எல்லாம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி சென்டர்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால் வருங்காலங்களில் இதை நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வசதி இந்த மாதிரி அரசாங்க மருத்துவமனையும் தரமான மகப்பேறு சிகிச்சை நம்ம அளிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த செய்தியை இன்னும் மக்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கடமை கண்டிப்பாக இருக்கு. அம்மா குடிநீரை வந்து அந்த அம்மாங்கிற பேர் எடுத்துட்டு பயணி குடிநீர்னு மாத்திட்டாங்க. ஸோ எல்லாமே முந்தைய ஆட்சியினுடைய பெயரை மட்டும் எடுத்துட்டு ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டியிருக்காங்க. பெயர் மட்டும் தான் இங்க மாறுது, வேற எந்த மாற்றமும் இல்லைன்னா அதிமுகவும் சரி திமுகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையாவே பெயர் மாற்றம் தான் நடக்குதா? என்ன மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நீதி கட்சி கொண்டு வந்த நம்ம ரிசர்வேஷன் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு தான் நம்ம இப்போ ஸ்டிக்கர், எல்லா அரசும் ஸ்டிக்கர் கொட்டிட்டு இருக்கோம். இப்போ காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தில் தான் நம்ம மற்ற சக்சஸிவாக வர கவர்மெண்ட்டும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி கண்டினியூட்டி தேவை. கண்டிப்பாக ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நல்ல திட்டங்கள் இருந்ததுன்னா நம்ம அவங்க போன்ற சென்ற ஆட்சியில் கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக ஒரு நல்ல திட்டமாக இருந்தால் நம்ம அதை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. அதே சமயம் இப்போ என்ன பேருங்கிறத விட எந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்றடைங்கிறது தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா என்ன நலத்திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷன் கடையில் நம்ம அரிசி உணவு தானியங்கள்லாம் கொடுக்குறோம். அது கொடுத்தா மட்டும் போதாது, தரமானதாக கொடுக்கணும். அங்கே இருக்கிற எந்த லீக்கேஜஸ் இல்லாமல் பார்க்கணும். அதுதான் நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணும். இந்த அரசு கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். சார், MBBS கவுன்சிலிங் ஆல் இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ தொடங்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3 டீம் யூனிவர்சிட்டி புதுசாக வந்துருக்கு MBBSல. ஸ்ரீவர்த்தம், அதுக்கடுத்து சென்ட் பீட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே 3 யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை முதல்ல அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நாளை அந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட போகிறோம். தமிழ்நாட்டில் நாளை அந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட போகிறோம். இந்த கவுன்சிலிங் ஷெடியூலும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்க 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்தை பெற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கேன். கண்டிப்பாக சட்டசபையில் அதை பற்றி நான் பேச போகிறேன். சென்ற ஆட்சியில் இந்த மாதிரி நம்ம சமூக நீதி பேசிட்டு நம்ம சமூக நீதியை காக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு
டூலாக இருக்கிற இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம கைவிடக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றினா நிகழும். அந்த மாதிரி ஒரு முடிவு தான் கடந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதனால் அரசு ஒரு ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் 7.5% அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அந்த ரிசர்வ் இடஒதுக்கீடும் பாதிக்கப்படுது. இன்னும் நல்ல வேலையை நம்ம பேசி 3 மருத்துவக் கல்லூரியில் தலா 50 இடங்களை நம்ம கூடுதலாக நம்ம பெற்றிருக்கோம். உரிய நேரத்தில் நம்ம அந்த ஆவணங்கள்லாம் நம்ம சமர்ப்பித்து அவங்களுடைய எம்சிஐ இன்ஸ்பெக்ஷன்லாம் கொண்டு வந்து என்எம்சி இன்ஸ்பெக்ஷன்லாம் கொண்டு வந்து 150 அரசு மருத்துவமனைகளில் இந்த வருஷம் புதுசாக நம்ம இடத்தை கூட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் இடங்கள் அதிகரிச்சிருக்காங்க. அதனால பாதிப்பு இல்லாத வகையில் இந்த அரசு அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கு. அரசு குழந்தைகள் அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க 2 குழந்தைக்கு மேல பெற்றுட்டு 3வது குழந்தை பெற்றுக்க போனா அவங்களுக்கு விடுப்பு கிடையாது. அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்களுக்கு அந்த இதை நீங்க ஏதாச்சும் இது பண்றதுக்காக இது கண்டிப்பாக ஒரு நீண்ட கால ஒரு திட்டமிடல் இது கண்டிப்பாக தேவை. ஷார்ட் டேர்மாக நம்ம கண்டிப்பாக யோசிக்கவே முடியாது. ஒன்று நிதர்சனமான உண்மை என்னன்னா தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் கம்மியாயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம இதை அட்ரஸ் பண்ண போறோங்கிறது ஒரு பாலிசி லெவலில் நம்ம டிசைட் பண்ண வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கு. சார், இப்போ 10 தனியார் மருத்துவக் கல்லூரி வந்து அதிக கட்டணம் வச்சுருக்காங்க. 4 வருஷத்துக்கு மேலே நம்மகிட்ட புகார் வந்து அந்த புகார் ஆய்வு பண்ணாமல் ஆய்வு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, கல்லூரி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த புகார்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அவங்க 4.5 வருஷத்துக்கு மேலே அந்த ஃபீஸ் கட்டணம் வசூலிக்கிறாங்கிற புகார் நிறைய வந்துட்டு தான் இருந்தது. ப்ரிலிமினரியாக ஒரு என்கொயரி பண்ணோம். அந்த என்கொயரி கமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னன்னா ப்ராப்பராக அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாமல் ஒரு ஸ்கெட்சியாக இருந்தது. அதை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அதனால திருப்பவும் இன்னொரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டி இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த எந்தெந்த கல்லூரிகள் இந்த மாதிரி அதிக கட்டணம் குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே கட்டணம் வசூலிச்சிருந்தாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்தவித சமரசமும் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்த நோடல் ஆபீசர்ஸ் என்ன மாதிரியான மருத்துவத்துறை சார்ந்த அறிவிப்புகள் கண்டிப்பாக நம்ம மானிய கோரிக்கை அன்னைக்கு நம்ம அறிவிக்கப்படும். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதான்ற கேள்விக்கு முன்னாள் எம்பி கனிமொழி வந்து அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் கொள்கை பிடிப்பு வந்து டெம்பரரியா இருக்கக்கூடாது, பர்மனண்டா இருக்கணும். ஆனால் இவங்க என்னன்னா கொள்கை பேசுறாங்க, மாநில உரிமை பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் அவங்க செய்த தவறுகள் ஊழல்கள்னால அவங்க வேற வழி இல்லாம அவங்களோட பிடியில விழுற சூழல் தான் இருக்கு. அதனாலதான் இதுதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க ஒரு அரசியல் ரீதியா தேர்தல் நேர கூட்டணி இல்லாம அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க சில குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக தான் இது மாதிரி போறாங்க. அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. நேற்று நடந்த அந்த தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் கூட்டத்தை வந்து காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தினாலதான் இந்த கூட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கூட்டியிருக்குன்னு ஒரு விமர்சனத்தை இருக்கிறாங்க. திமுக இதுல என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் தாவேக அரசு இந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டிட்டு இந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசோ முதலமைச்சரோ பணியறதுக்காக சூழலே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி சரி எந்தவித அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தத்திற்கெல்லாம் பயந்து முதலமைச்சரோ இந்த அரசோ கண்டிப்பாக இல்லை. இது உண்மையாலுமே மக்களுக்கான இந்த மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை, ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையும் கூட. இப்போ இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புல இந்தியா அங்கம் வகிக்குதுன்னா அதுக்கு உரிய அந்த ரெப்ரஸன்டேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும், அனைத்து மாநிலங்களும் கிடைக்கணும். அப்பதான் நம்ம ஒரு இந்தியா ஒரு ஒற்றுமையாக ஒரு யுனைடடா இருக்க முடியும். காவிரி விஷயம் பத்தி நம்ம சட்டமன்றத்திலே எல்லா சட்டமன்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நம்ம பேசியிருக்கோம், தீர பேசிட்டோம். அதாவது அதுவும் முக்கியம் தான், அது இல்லைன்னா கிடையாது. காவிரி இஷ்யூவை பேசினாதான் இதை பேசணும் கிடையாது, ரெண்டும் பேசணும். அதை பேசலங்கிறதுக்காக அதாவது சட்டமன்றத்தில் பேசிட்டோம். நீங்க வெறும் அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்காக கூட்டல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக இதை எப்படி நம்ம புறக்கணிக்க முடியும்? இது அப்ப இது முக்கியம் இல்லையா? சரி, முறையா அழைப்பு இல்லைன்னா கூட வச்சுக்கிட்டா கூட இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இல்ல. அது முக்கியத்துவம் கருதியாவது வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல அவங்க தான் இப்ப கூட்டத்தை டெல்லியில பாராளுமன்ற கூட்டம் செஷன் நடந்துகிட்டு இருக்கு, அங்க எம்பி அங்க இருக்காங்க, அவங்க தான் டைரக்டா அவங்க போய் பேச போறாங்க. அதனால அங்க நம்ம அந்த கூட்டத்தில் அதுல ஒன்றும் தவறு இல்லை.
சார் அரசு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக புதுசாக போகிறவங்களே ஒரு பதிவு பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஓபி சீட் வாங்குறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறவங்ககிட்ட நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்து பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓபி சீட் வாங்கலாம் அப்படின்றப்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து இல்ல அப்படி இந்த இந்த பிரச்சனையை உணர்ந்து தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட பேசி நம்ம நலம் ஏஏ அப்படிங்கிற ஒரு இது திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இதை நம்ம வீட்டில் இருந்தபடியே அவங்க ஓபி சீட்டை பெற முடியும். இன்னொரு செய்தி என்னன்னா, ஆதார் இருந்தால் தான் அரசு மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதன் காரணமாக எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சையை நம்ம மறுக்க முடியாது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இந்தி கலைஞர் மருத்துவமனையில் எனக்கே பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஆதார் பண்ணணும். ஆதார் வந்து உடம்பு சரியாமல் போய் நிற்கிறப்ப இல்லை, ஆதார் ஆப்ஷனல் தான், ஆதார் மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் ஆதார் இப்போ ஒன்றிய அரசு இது மாதிரி ஆபா ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஆதார் மூலயமா கிரியேட் பண்ணி சென்ற ஆட்சியிலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளுடைய பயனாளர்களை ஆதார் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. முழுமை அடையல. சார் ஏஐ மூலியமா வந்து தெரிஞ்சவங்க பதிவு பண்ணுவாங்க சார். இப்போ தெரியாத மக்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? தெரியாத மக்கள் எல்லாம் போயிட்டு அங்கே நிற்கிறாங்கன்னா கியூ நிற்கிறாங்கன்னா இல்லை, அவங்களுக்கே ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அவங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க நண்பர்கள் உறவினர் இருந்தாலும் போதும், அவங்க வச்சு கண்டிப்பாக பயன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னா நேராக வந்து கூட பதிவு பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்படின்னு அவசியம் இல்லை.